ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, செஞ்சியில் ஸ்பெஷலாக சாப்பிட்ற முட்டை மிட்டாய் எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த முட்டை மிட்டாய் பார்த்திங்கன்னா முகலாய காலத்தில் அதிகமாக சாப்பிட்ற ஒரு உணவு தான் இந்த முட்டை மிட்டாய். ஸோ இந்த முட்டை மிட்டாய் எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க வீடியோஸ்க்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி முட்டை மிட்டாய் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் தான் உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். முட்டை மிட்டாய்க்கு முக்கியமான பொருள் பாதாம் பருப்பு தான். இந்த பாதாம் பருப்பை நம்ம ஒரு 20-30 பருப்பு கிட்ட நம்ம எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கணும். ஒரு 8 ஹவர்ஸ் கிட்ட நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நம்ம தோலை உரித்து அந்த பருப்பை ஃபுல்லாக நம்ம மிக்சியில் போட்டு நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். 8 ஹவர்ஸ் கிட்ட நல்லா ஆயிடுச்சு. நம்ம தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஊற வச்ச பருப்பை ஃபுல்லாக தோலை உரித்து நம்ம எடுத்துக்க போகிறோம். பாதாம் பருப்பு ஃபுல்லாக நம்ம தோலை உரித்து நம்ம எடுத்துட்டோம். தேவையான அளவுக்கு ஒரு 4 முட்டை எடுத்துருக்கோம். வீட்டில் இருக்கிற சர்க்கரை, ஸ்வீட் இல்லாத பால்கோவா வாங்கியிருக்கோம். இந்த ஸ்வீட் இல்லாத பால்கோவா வந்து பேக்கரி ஷாப்பில் நமக்கு அவைலபிளாக கிடைக்கும். நம்ம எடுத்து வச்சுக்க பாதாமை உரிச்சு வச்சுருக்கோம் தோலை. அந்த உரிச்சு வச்ச பாதாம் பருப்பை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ண போகிறோம். எப்படி கிரைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம உரிச்சு வச்ச பாதாம் பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸி மூடியை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைக்க போகிறோம். அரைக்கும் போது லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் பால் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து இந்த பருப்பில் நல்லா கிரைண்ட் ஆகணும். ஸோ அதனால் ஒரு 1/2 டம்ளர் காய்ச்சின பால் தான் சேர்த்துக்க போகிறோம். அந்த காய்ச்சின பாலை சேர்த்து கையால் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதே மாதிரி நம்ம திரும்பி கிரைண்ட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வரைக்கும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். முந்திரி பருப்பு நமக்கு பருப்பே தெரியாத அளவுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் ஒன்று ஒன்றா. ஸோ அப்போ நம்ம எடுத்து வச்சுக்க முட்டையை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு எல்லா முட்டையும் உடச்சி ஒன்று ஒன்றா நம்ம ஊற்றிக்க போகிறோம். நம்ம ஒயிட்டும் சேர்க்கணும், எல்லோவும் சேர்க்கணும். ஒரு சில பேர் வந்து எல்லோவை அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க வேணாம். எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம முட்டை மிட்டாய் செய்யலாம். முட்டையோட ஃப்ளேவர் சுத்தமாக இருக்கவே இருக்காது நம்ம செய்ய போகிற முட்டை மிட்டாயில். ஸோ நம்ம எல்லா முட்டையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பீட் பண்ணுற ஸ்டிக் எடுத்து நம்ம நல்லா ஃபுல்லாக பீட் பண்ணிக்க போகிறோம். நல்லா முட்டையை நல்லா அடிச்சுக்க போகிறோம். நல்லா இதே மாதிரி நல்லா பீட் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கணும். பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பால்கோவா எடுத்து வச்சுருக்கோம். ஸ்வீட்டில் பால்கோவாவை அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணும்போது நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நம்ம 1 கப்பு எடுத்துருக்கோம். நம்ம 150 கிராம் பால்கோவாவுக்கு நம்ம அதே அளவுக்கு 150 கிராம் சர்க்கரை எடுத்துக்கிறோம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாம் பருப்போட பேஸ்ட்டை சேர்த்துக்க போகிறோம். ஈக்குவலாக போடணும் சர்க்கரையும் பால்கோவாவும். ஸோ நல்லா ஃபுல்லாக நம்ம பீட் பண்ணிக்க போகிறோம். கட்டி இல்லாமல் ஃபுல்லாக கையை வச்சு கூட கரைச்சிக்கலாம். பீட்டர் இருந்துச்சுன்னா நம்ம கரண்ட்டில் எதாவது ஹீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை கூட வச்சு நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கையில் இருக்க இது மாதிரி கரண்ட் ஸ்டிக் இருக்குது, அதை வச்சு நம்ம பீட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா ஃபுல்லாக கையில் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ளேவருக்காக நம்ம வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். கலரிங்காக எதாவது கலரிங் பவுடர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் எதுவும் கலரிங் பவுடர் எதுவுமே சேர்க்கல. ஒரிஜினல் கலரோட தான் நான் அப்படியே ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம தேவையான அளவுக்கு நெய் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பேனில் இதை ஹீட் பண்ண போகிறோம். லைட்டாக ஹீட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு கேக் பேனில் ஊற்றி நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ வீட்டில் இருக்க ஒரு பேன் எடுத்துகிட்டு அந்த பேனில் நம்ம வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க நம்ம எல்லா பொருளையும் போட்டு நம்ம ஹீட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். லைட்டாக குக் பண்ண போகிறோம் நம்ம. ஏன்னா நம்ம போட்ட பொருள் எல்லாமே கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் ஆகாமல் இருக்கும், கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ அந்த கட்டிலாம் நம்ம சரி பண்ணுறதுக்காக தான் நம்ம லைட்டாக ஹீட் பண்ண போகிறோம். நம்ம பண்ணுற ஹீட்லேயே நமக்கு எல்லாமே மிக்சர் ஆகிடும். ஸோ நல்லா கையை எடுக்காமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கையை எடுத்துட்டிங்கன்னா கட்டி ஆகிடும். ஸோ அதனால் நம்ம கையெடுக்காமல் ஃபுல்லாக நம்ம கரண்டி வச்சு நல்லா இதுமாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு கட்டி நம்ம பதத்துக்கு வந்துடும். இங்கே பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு போட்டதுக்கு இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாகிடுச்சு. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நம்ம போட்ட பொருள் எல்லாமே. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இட்லி குண்டால் தண்ணி வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம கேக் பேனில் முட்டை மிட்டாயை ஊற்றி நல்லா நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ அதனால் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா இட்லி தட்டை நல்லா மூடி விட்டுட்டு நல்லா தண்ணியை கொதிக்க விடுவோம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம முட்டை மிட்டாய் பேஸ்ட் நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம கேக் பண்ணுற பேன் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் நம்ம நெய் ஊற்றிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். நெய்யை ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக நம்ம ரொட்டேட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு முட்டை மிட்டாய் நல்லா ஒட்டாமல் நமக்கு தனியாக வந்துடும் லேயராக. ஸோ அதனால் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதை நம்ம அவனில் கூட வச்சு எடுக்கலாம். நம்ம இட்லி குண்டால் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். இதுலேயுமே நல்லா குக்காகி நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நம்ம வேக வச்சுருக்க முட்டை மிட்டாய் நம்ம ஃபுல்லாத்தையும் நம்ம அந்த கேக் பேனில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஆவி கட்ட போகிறோம். ஒரு 1/2 hour கிட்ட நல்லா வேக வைக்கணும். வெந்ததுக்கப்புறம் முட்டை மிட்டாய் ரெடி ஆகிடும். ஸோ நம்ம கேக் பேனில் ஃபுல்லாத்தையும் மாற்றியாச்சு. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சுற்றி மேலோட்டமாக. சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இட்லி குண்டால் தூக்கி வச்சிடலாம். அதை அப்படியே தூக்கி
இட்லி குண்டான் தண்ணி கொதிச்சிச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சிச்சு. இட்லி குண்டானுக்கு நம்ம உள்ளே ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பேன் வந்து மேலோட்டமாக இருக்கிறதுக்காக ஸ்டாண்டை வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பேனை தூக்கி நம்ம உள்ளே போட்டுக்கலாம். வச்சதுக்கப்புறம் மேலே ஒரு தட்டு இருந்தாலும் மூடிக்கோங்க, இல்லைனா வேண்டானாலும் விட்டுருங்க, ஆப்ஷனல் தான். ஸோ நல்லா நம்ம இட்லி தட்டை போட்டு நல்லா மேலே மூடி வச்சுட்டு அடுப்பு ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுட்டு 1/2 அன் ஹவருக்கு நமக்கு இந்த முட்டை மிட்டாய் நல்லா குக் ஆகணும். அப்போ தான் நமக்கு நல்லா வேகும். ஸோ அதனால் அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். வேக வச்சுட்டு எடுத்து பார்க்கலாம் எப்படி வெந்திருக்கு என்னென்னு. ஸோ அது வரைக்கும் நல்லா வேகட்டும். ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட அடுப்பை ஸ்லோலே வச்சு வேக வைங்க. 1/2 அன் ஹவர் கிட்ட ஆகிடுச்சு. நம்ம இட்லி குண்டான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்குது. நமக்கு மேலே ஃபஸ்ட்டு போட்டதுக்கு இப்போவும் பாருங்கள் நல்லா நமக்கு உப்பி வந்திருக்குது நமக்கு முட்டை மிட்டாய். இப்போ நம்ம வந்து வெந்திருச்சா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஸ்டீலில் ஏதாவது கம்பி எதாவது இருந்துச்சுன்னா, கத்தி எதாவது இருந்துச்சுன்னா நம்ம அதை உள்ளே குத்தி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒட்டாமல் வரணும். எனக்கு ஒட்டவே இல்லை, நல்லா குக்காக இருக்குது. நம்ம இதை எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். எடுத்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு நம்ம வெளியில் வச்சு நல்லா ஆற வைக்கணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணி எப்படி இருக்குன்னு சாப்பிட முடியும். அது வரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணவே கூடாது, கட் பண்ணவும் கூடாது. ஸோ நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட நல்லா ஆறட்டும். எனக்கு 1/2 அன் ஹவர் கிட்ட நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி காமிக்கிற பீசஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். நம்ம கட் பண்ணும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ஃபுல்லாக குக்காக இருக்குது. நம்ம பண்ண முட்டை மிட்டாய் நல்ல ஒரு ஃப்ளேவரில் நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த முட்டை மிட்டாய் நம்ம சாப்பிடும்போது முட்டையோட ஃப்ளேவர் சுத்தமாக இருக்கவே இருக்காது. இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் முகலாயர்கள் அதிகமாக சாப்பிடுகிற இந்த முட்டை மிட்டாய் எப்படி பண்ணலாம் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். அது செஞ்சில் இருக்கிற ஸ்பெஷல் முட்டை மிட்டாய் தான். ஸோ இந்த முட்டை மிட்டாய் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.